ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் அஸ்வத் வஜாய பத்மஹி பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயா என்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் நவம்பர் மாதம் 29/11/2020 அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய சதுர்த்தசி திதியானது இன்று பகல் 12:48 வரையில் இருக்கின்றது. அதற்கு பிறகு சிறப்புமிக்க கார்த்திகை மாத பௌர்ணமி தினமானது திதியானது இன்று சிறப்பாக வருகின்றது. இன்று 12:48 திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் பௌர்ணமி திதியானது வர இருக்கின்றது. இன்றைய நாளை முழுவதுமாக அலங்கரித்து இரவு நேரத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. நாளை பகல் வேலை வரையில் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய கிருத்திகை நட்சத்திரமானது அற்புதமாக இன்றைய இரவை முழுமையாக அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. சிறப்புமிக்க இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் பௌர்ணமி திதியும் கிருத்திகை நட்சத்திர விரதமும் கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒப்பற்ற நாயகர்களை சிவபெருமானை போற்றி முருகபெருமானை போற்றி அற்புதமான திருவண்ணாமலையானை போற்றி அனைத்து வீடுகளிலும் சுப தீபங்கள் ஏற்றப்படக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்றைய நன்னாளில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாக திருவண்ணாமலை நாதனுக்கு அரோகரா என்று போற்றி புகழப்படக்கூடிய தென்னாடுடைய சிவனை போற்றி எம் நாட்டினருக்குரிய இறைவா போற்றி 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 நமச்சிவாயம் வாழ்க நாதன் தான் வாழ்க எமைப்பொழுதும் எம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகுலியாண்ட குருமனிதன் தான் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அநேகன் இறை நடிதான் வாழ்க என்று நமச்சிவாயனை போற்றி புகழப்படக்கூடிய அற்புதமான தீபத் திருநாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கிருத்திகை விரதம் கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமேல் நின்ற குபரா உற்றார் எமக்கு ஒருபோதும் இல்லை உமையார் தனக்கு மகனே முத்தாடை தந்து அருளாசை கொண்டு முருகேசனிங்கள் மனதே வித்தாரமாக மயில்மீதி ஏறி வரவேண்டும் எங்கள் அருகே என்று முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, சக்தி வேலனுக்கு அரோகரா என்று முருகபெருமானை போற்றி புகழப்படக்கூடிய கிருத்திகை விரதம் இருந்து முருகபெருமானை போற்றி புகழப்படக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்று திருவண்ணாமலை நாதனுக்கும் திருப்பரங்குன்றத்தோனுக்கும் வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்று தீப நாள். அனைத்து விதமான ஆலயங்களையும் தீபங்களை ஏற்றி வழிபடக்கூடிய ஒப்பற்ற நன்னாள் இன்றைய நன்னாள் கார்த்திகை தீபம் நாள். இன்றைய நாளினுடைய மிக சிறப்பான நன்னாளாக வைகுண்ட சதுர்தசி நாளாகவும் திருமங்கை ஆழ்வார் நன்னாளாகவும் கிருத்திகை விரதம் கடைபிடிக்கக்கூடிய பொன்னாளாகவும் சந்திர பகவான் ஜெயந்தி தினமாகவும் அற்புதமான குரு நானக் ஜெயந்தி தின நன்னாளாகவும் சிறப்பு மிக்க பௌர்ணமி பூஜைகள் செய்வதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாகவும் கிரிவலம் வருவதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு இல்லை என்றாலும் பூஜை அறையில் சிவபெருமானையும் முருகபெருமானையும் அனைத்து விதமான சுப தெய்வங்களையும் சுப நிகழ்வுகளையும் பூஜைகள் செய்வதற்கு பௌர்ணமி பூஜைகள் செய்வதற்கும் பௌர்ணமி விரதம் இருந்து வழிபடுவதற்கும் கிரிவலம் வருவதற்கும் மிக சிறந்த நன்னாள் இன்றைய நன்னாளையினுடைய சர்வ ஆலயங்களுக்கும் தீபங்கள் ஏற்றி வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பயானச தீபம் என்று அழைக்கப்படக்கூடிய நன்னாளாகவும் மொத்தத்தில் சர்வ ஆலய தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய அற்புதமான பொன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அற்புதமான சித்தையாவும் கூடிய நன்னாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனிய நாளாக இருக்கின்றது. இருந்தாலும் கடவுளுடைய வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த நன்னாளாக
தீப நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரத்தினை நோக்கி இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகு காலமானது இன்று பிற்பகல் 4:26 பிற்பகல் 5:52 வரையிலும், இன்று பகல் 12:08 பிற்பகல் 1:34 வரையிலும் யமகண்டமானது இருக்கின்றது. இன்றைய சுப ஹோரைகளாக திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சுப ஹோரைகளாக இன்று காலை 8 மணி முதல் காலை 10:30 வரையிலும், பிற்பகல் 2:30 முதல் பிற்பகல் 4:25 வரையிலும், இரவு 9:30 இரவு 12:30 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுப உரைகளாக இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய தன்மையாக தனியான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு: மேசராசியில் சந்திர பகவான் இருக்கின்றார். ரிஷப ராசியில் பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றார். சிறப்புமிக்க துலாம் ராசியில் சுக்கிர பகவான் இருக்கின்றார். விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் புதன் பகவான் இருக்கின்றார். உடன் சூரிய பகவான் இருக்கின்றார். உடன் கேது பகவான் இருக்கின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி விடத்தில் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் குரு பகவான் நீச்ச நடியில் இருந்து கொண்டிருக்கின்றார். மீன ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்று காலை 10:01 ரிஷபராசிக்கு சந்திர பகவான் சஞ்சாரம் செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய அற்புதமான சிந்தனை தொடராக, நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் இல்லை. இன்று வந்த சோகங்கள் நாளை எந்த விதத்திலும் வரப்போவதில்லை. தொடர்ந்து தக்க தன்னம்பிக்கையுடன் கடவுளுடைய வழிபடுங்கள். உங்களது வாழ்வில் வெற்றியானது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இனிய வணக்கத்துடன் சிவா சிங்களாந்தபுரத்திலிருந்து அனைத்து விதமான பக்தர்களுக்கு, ஆன்மீக சிந்தனையாளருக்கும் இனிய தீப திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து விதமான இல்லங்களிலும் வீடுகளிலும் மேலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றி ஒப்பற்ற குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இனிய வணக்கம்.